ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் 28, 2025. பரம சௌபாகியத்தின் விஷயம் என்னவென்றால், பகவானோடு நமக்கு நேரடி தொடர்பு ஏற்பட்டுவிட்டது. யாரிடம் கண நேரம் பேசுவதற்காக நாம் காத்து கிடந்தோம், எப்போது அப்பாயின்மெண்ட் கிடைக்கப்பெறும், எப்போது நேரம் கிடைக்கும் என்று ஏங்கியிருந்தோம், அவர் பூமிக்கு வந்தார். அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டார். குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் எனது பார்வதிகள் என்று கூறுகிறார். ஆத்மாக்களாகிய நாம் சிவனுடைய நாயகிகளாகிவிட்டோம், அவரது பார்வதிகளாகிவிட்டோம். அவர் நம்மை அலங்காரம் செய்ய தொடங்கிவிட்டார். அவர் நம்மை முழுமை நிலையை அடையச் செய்வதற்கான திட்டம் தீட்டியிருக்கிறார். அவர் நமக்கு வழிகாட்டுகின்றார். உங்கள் மனதின் அனைத்து விஷயங்களையும் என்னிடம் பேசுங்கள் என்கின்றார். என்னிடமிருந்து ஸ்ரீமத் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று என்னிடம் ஆன்மீக உரையாடல் செய்து தீர்வினை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். எனவே பாபாவோடு நினைவின் தொடர்பு தெளிவாக இருக்க வேண்டும். அவரிடம் நம்மால் பேச முடிய வேண்டும். யார் முழு நாளும் மனிதர்களிடம் குறைவாக பேசுவார்களோ, உள்நோக்கு முகமாக இருப்பார்களோ, அவர்கள்தான் இறைவனோடு பேச முடியும். யார் அந்த பரம தந்தையை தனது அன்பில் கட்டி போட்டிருப்பார்களோ, யாரது சித்தம் அமைதியாக இருக்குமோ, யார் அவரை உண்மையான மனதோடு தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறார்களோ, அவர்கள்தான் அவரோடு பேச முடியும். எனவே வாருங்கள், நமது பரம பிரியமானவரோடு அனுதினமும் பேசுவதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். முழு நாளிலும் பல முறைகள் அவரிடம் பேசிக்கொண்டே இருப்போம். எவ்வாறு இந்த உலகில் ஒரு மனிதர் நமக்கு மிகவும் பிரியமானவர் என்றால் அடிக்கடி அவருடன் தொலைபேசியில் பேசுகிறோம் அல்லவா? அதே போன்று நமது பரம பிரியமான அந்த நாயகனோடு முழு நாளிலும் பல முறைகள் பேசுவதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். நமது விஷயங்களை அவருக்கு கூறுவோம். அவர் கூறுவதை புத்தியால் கேட்ச் செய்வோம். நாம் கூறியதை அவர் கேட்டுவிட்டார், நமது பிரச்சனைகளை அழித்து விட்டார் என்ற அனுபவம் நமக்கு ஏற்பட வேண்டும். அவரோடு பேசுவதற்காக நாம் அவரிடம் செல்ல வேண்டும். பாருங்கள், இங்கிருந்து நாம் ஒரு படி மேலே ஏறி சூக்ஷ்ம உலகிற்கு செல்லலாம். பாபா பரந்தாமத்திலிருந்து ஒரு படி கீழே இறங்கி வந்து சூக்ஷ்ம உலகிற்கு வருவார். பாபாவும் நாமும் சந்திப்பதற்கான இடமாக சூக்ஷ்ம உலகை ஆக்கிக் கொள்வோம். நம்மிடம் அழகான உடை உள்ளது. அது ஜொலிக்கக்கூடிய ஃபரிஷ்தா உடையாகும். அது தெய்வீகமான உடையாகும். முற்றிலும் லேசான உடையாகும். பிரகாசமான ஒளியுடல். அதனை அணிந்து கொண்டு நாம் சூக்ஷ்ம உலகை சென்றடைவோம். முன்னிலையில் பாப்தாதாவை காண்போம். அவரிடம் திருஷ்டி பெறுவோம். ஆன்மீக உரையாடல் செய்வோம். அவரோடு பேசுவதற்கான பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வோம். அப்போது அனைத்தும் நமக்கு தெளிவாக இருக்கும். ஒருவேளை நாம் அனுதினமும் பேசாமல் ஏதோ பிரச்சனைகளுக்கு மட்டும் பாபாவிடம் செல்கிறோம் என்றால், புகார் கூறுகிறோம் என்றால், ஏதோ வேண்டுகிறோம் என்றால் அது உச்சிதமானதல்ல. பாபா கூட என்ன நினைப்பார்? ஏதோ விஷயம் வந்திருக்கிறது, அதனால் இவர்கள் என்னிடம் வந்து விட்டார்கள், பொதுவாக என்னிடம் பேசுவதே இல்லை என்று நினைப்பார் அல்லவா? ஒரு குழந்தை தந்தையிடம் வேண்டும் போது அந்த தந்தைக்கு எவ்வாறு இருக்கும்? அவருக்கே வெட்கமாக இருக்கும். வள்ளலாகிய எனது குழந்தைகள் என்னிடமே வேண்டுகிறார்கள். உலகின் எஜமானருடைய குழந்தைகள், அவர்களும் உலகிற்கே எஜமானர்களாக ஆகப் போகிறார்கள். இவர்கள் என்ன இது வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைப்பார். நாம் நமது சுயமரியாதையை விழிப்படைய செய்வோம். மேலும் அனுதினமும் ஃபரிஷ்தா உடையை தரித்து கொண்டு சூக்ஷ்ம உலகிற்கு செல்வோம். அது எத்தனை அழகான நேரம்! பாபா நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கும் நேரம். அனுதினமும் அதிகாலையிலும் மாலையிலும், சொல்லப்போனால் ஒவ்வொரு நேரமும் பாபாவிடம் செல்வோம். பாபா நமக்கு சந்திப்பதற்கான நேரத்தையும் ஒதுக்கியிருக்கிறார். விசேஷமான ஜொலிக்கக்கூடிய உடையையும் கொடுத்திருக்கிறார். எனவே நமது அதிர்ஷ்டத்தை மகிமை பாடிக்கொண்டே இருப்போம். பகவானே நம்மை சந்திப்பதற்காக நேரத்தை ஒதுக்கியிருக்கிறார் என்றால் நாம் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள்! அவர் கொடுத்திருக்கும் ஜொலிக்கக்கூடிய உடையை அணிந்து கொண்டு அவரிடம் செல்ல வேண்டும். ஏனென்றால்
இந்த உலகிலேயே மிகப்பெரிய அத்தாரிட்டி நம்மை சந்திப்பதற்காக அழைக்கிறார் என்றால், அவரை சந்திப்பதற்கு மண்ணாலான அழுக்கான இந்த பழைய உடையை அணிந்து கொண்டு செல்லலாமா? அவ்வாறு செய்தால் அவரை சந்திக்க முடியாது. அவருக்கு சமமான சொரூபம், ஒரே இடம், சரியான நேரம் இவை இருந்தால் அவரை சந்திப்பதற்கான அழகான அனுபவத்தை பெறலாம். எனவே இன்று முழு நாளும் பல முறைகள் சூக்ஷ்ம உலகிற்கு செல்வோம். ஜொலிக்கக்கூடிய ஃபரிஷ்தா உடையை தரித்து கொண்டு செல்வோம். பாப் தாதாவை முன்னிலையில் பார்த்து திருஷ்டி பெறுவோம். அவரோடு நடனமாடுவோம். நட்பு ரீதியாக ஆன்மீக உரையாடல் செய்வோம். ஓம் சாந்தி.